ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 112 நலம் புனைந்து உரைத்தல். 1116வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். மதியும் மடந்தை முகனும் அறியா பதியில் கலங்கிய மீன். மதியும் மடந்தை முகனும் அறியா பதியில் கலங்கிய மீன். மதியும் மடந்தை முகனும் அறியா பதியில் கலங்கிய மீன். பதி என்றால் வானம், மீன் என்றால் நட்சத்திரம். அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒரு மயக்கம் வந்துவிட்டது, புத்தி தடுமாறுகிறது. அது என்ன என்றால், வானத்தில் நிலவு இருக்கிறது, அந்த நிலவை எப்பொழுதும் அந்த நட்சத்திரம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. திடீரென்றது பூமியை பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு நிலவு தெரிகிறது. அந்த நிலவு எது என்றால், என்னுடைய காதலினுடைய முகம், என்னுடைய மனைவியினுடைய முகம். இந்த முகத்தை பார்த்து இது நிலவா, அது நிலவா, வானத்தில் இருக்கிறத நிலா அதுதான் நிலவா, இந்த பூமியில் இருக்கிற இந்த பெண்ணுடைய முகம்தான் நிலவா, எது உண்மையான நிலா, எது பெண் என்று அதற்கு புரியவில்லை நட்சத்திரத்திற்கு. அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நிலா எப்படி பூமிக்கு வந்தது என்று பார்க்கிறது. ஒரு சமயம் இந்த பெண்ணினுடைய பூமியில் இருக்கிற இந்த பெண்ணினுடைய முகம்தான் அந்த நிலாவாக இருக்குமோ என்று மாறி மாறி தடுமாறுகிறது, புத்தி தடுமாறுகிறது. நிலா எவ்வளோ அழகாக இருக்குமோ அதை போல இந்த பெண்ணினுடைய பூமியில் பிறந்திருக்கக்கூடிய என்னுடைய மனைவி, என்னுடைய காதலினுடைய முகம் நிலவை போல் இருக்கிறது என்று அந்த நட்சத்திரம் அது கருதுகிறது, அப்படி நினைக்கிறது. அது மட்டுமல்ல, நிலவிலிருந்து குளிர்ச்சியாக வெளிச்சம் வருகிறது. குளிர்ச்சியும் வெளிச்சமும் ஒரே நேரத்தில் வருகிறது. இந்த பெண்ணினுடைய, அதாவது காதலினுடைய மனைவியினுடைய முகத்திலிருந்து ஒளியும் வருகிறது, குளிர்ச்சியும் தருகிறது. அது எப்படி முகத்திலிருந்து ஒளி வரும்? மிக எப்பொழுதுமே பெண்களுடைய முகம் பளிச்சென்று இருக்கும். ஆண்களுடைய முகம் வேர்வையை நிரம்பி சுருக்கமடைந்து வெயிலில் அங்குமிங்கும் உழைப்பதின் காரணமாக வெளியிலே சென்று உழைத்து விட்டு வருகின்ற காரணத்தினாலே முகம் கருத்திருக்கும். வெள்ளையாக இருந்தால் கூட முகம் கருத்திருக்கும். வெளியில் போய் சுற்றி விட்டு வருகின்ற காரணத்தினாலே, வேலை செய்து விட்டு வருகின்ற கடுமையான வேலைகளை செய்கின்ற காரணத்தினாலே, கடும் மழையிலும் கடும் வெயிலிலும் பனியிலும் உழைத்து விட்டு வருகின்ற காரணத்தினாலே ஆண்களுடைய முகம் கொஞ்சம் கருத்திருக்கும். அவ்வளவு பளிச்சென்று இருக்காது. பெண்கள் வீட்டில் இருப்பதனாலே அவர்களுக்கு எப்பொழுதும் பளிச்சென்று இருக்கும், குளிர்ச்சி பொருந்திய முகமாக இருக்கும். அதனாலே இந்த பெண்ணுடைய முகம் நிலவு முகத்தை போன்று இருப்பது அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு மயக்கத்தை தருகிறது. அந்த வானத்தில் இருப்பது பெண்ணா, இல்லை பூமியில் இருக்கிற பெண் தான் நிலவா, இது பெண் தான் நிலவா, நிலவுதான் பெண்ணா என்று ஒரு மயக்கம் ஏற்பட்டு அது கலங்கி இருக்கிறது, புத்தி கலங்கி இருக்கிறது என்று திருவள்ளுவர் இந்த ஒப்பிட்டு சொல்கின்றார். நிலவு முகம் அப்படி இருக்கிறது இந்த பெண்ணுக்கு. அந்த நிலவிலிருந்து எப்படி குளிர்ச்சி வருமோ அதை போல இந்த பெண்ணினுடைய முகத்திலிருந்தும் நிலவு போன்ற முகத்திலிருந்தும் குளிர்ச்சி வருகிறது என்று சொல்கின்றார். உண்மையில் அப்படித்தான். மாமல்லபுரம் அல்லது கடற்கரை பீச் ஓரங்களிலே சென்று பௌர்ணமி தினத்தன்று முழு நிலா, சித்ரா பௌர்ணமி என்று சொல்வார்களே, அந்த சித்திரை மாதத்திலே கடுமையான வெயில் இருக்கும். ஆனாலும் இரவு நேரத்திலே முழு நிலவு வந்துவிட்டால், பௌர்ணமி நிலா வந்துவிட்டால் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த நேரம் நிலவு வருகின்ற வரைக்கும் வெப்பம் இருக்கும், நிலவு வந்துவிட்டால் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த குளிர்ச்சியாக இருப்பதற்காக அந்த இடத்திற்கு சென்று நிலாவை பார்த்து மகிழ்வார்கள், குளிர்ச்சியாக இருக்கின்ற அந்த தன்மையை அனுபவிப்பார்கள், இன்பத்தை பெறுவார்கள். மனைவியிடத்திலும் காதலியினிடத்தும் அவளுடைய ஒளி பொருந்திய முகம் இருக்கும். அவள் முகத்திலிருந்து மென்மையான ஒரு இன்பமான ஒரு குளிர்ச்சி பொருந்திய ஒரு அழகு தோன்றும். அந்த இன்பத்தை தரக்கூடிய ஒரு குளிர்ச்சி, முகம் பளிச்சென்றிருப்பதனாலே அது மிக அழகாக தோற்றம் அளிக்கும். அந்த அழகை நிலவு முகத்தை பார்த்து இன்பம் அனுபவித்து கொண்டே இருக்கலாம், குளிர்ச்சியை பெற்றுக்கொண்டே இருக்கலாம். காதலினுடைய முகம் குளிர்ச்சியை தரும், நிலாவை போன்ற பளிச்சென்று ஒளிவிடும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அப்படி கணவன் மனைவியை நிலவின்
அழகோடு மனைவியினுடைய முக அழகை ஒப்பிட்டு பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் பாராட்டுகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், நமக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். இன்பத்தை குறைவில்லாமல் தருவார்கள். புகழ்ந்து பேசுகின்ற பொழுது கூடுதலாக இன்பத்தை நமக்கு தருவார்கள். எந்த ஒரு மனிதனையும் பாராட்டுகின்ற பொழுதுதான் அவன் பூரிப்படைவான். பாராட்டுகின்றவனை இவன் பாராட்டுவான். அவன் மீது மதிப்பு அதிகமாகிவிடும். கணவன் மீது அதிகமான மதிப்பு ஏற்பட்டுவிடும். கணவன் மனைவியை அல்லது காதலியை புகழ்ந்தால் கணவனுடைய மதிப்பு கூடும். பாராட்டுகின்ற பொழுது எந்த ஒரு மனிதனும் மற்றொருவனை பாராட்டுகின்ற பொழுது பாராட்டுகிறவனுக்கு மதிப்பு கூடும். அதுதான் இந்த நுட்பத்தை கணவன் மனைவியை பாராட்ட வேண்டும். முகத்தை பார்த்து பாராட்ட வேண்டும். நிலவு முகம் உனக்கு, குளிர்ச்சி பொருந்திய முகம் உனக்கு, பளிச்சென்று இருக்கிறது உன்னுடைய முகம் என்று சொல்ல வேண்டும். அந்த இன்பத்தை அவளுக்கு தர வேண்டும். பதிலுக்கு அவள் பெரிய இன்பத்தை தருவாள் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.